ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அவங்க காமிச்ச ட்ராப்லாம் உண்மையாகவே நம்ம சங்க காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ட்ராப்லாம் வச்சு தங்களுடைய நாட்டை காப்பாற்றிருக்காங்களா? இல்லை வரலாறு பொய் சொல்லுதா? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் ஃப்ரம் தாண்டா ஸ்டோரி. ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் மொத்தம் 7 ட்ராப் காமிச்சிருப்பாங்க. காட்டுவாசி, கடல், சர்ப்பம், புதக்குழி, பசி தாகம், காவல் வீரர்கள், கிராமம்னு. அதில் கடல், புதக்குழி இது ரெண்டுமே இயற்கை. ஸோ இயற்கையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அதனால் அது ரெண்டுமே தன்னுடைய கதைக்காண்டி செல்வராகவன் யூஸ் பண்ண ஒரு ட்ராப், அவ்வளோதான். அதை தாண்டி காட்டுவாசிகள் நார்மலாகவே தங்களோட இடத்த, அதாவது தான் குடியிருக்க இடத்த, தங்களோட காடை தங்களுக்கு மட்டுமே வேணும்னு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க காட்டுவாசிகள். அதனால் அங்கே மனிதர்களோ இல்லை வேறு யாராச்சும் உள்ளே போனால் அவங்க விடவே மாட்டாங்க. அதனால் காட்டுவாசிகள் அதுக்கான நிறைய வழிமுறைகளை பின்பற்றாங்க. அதில் ஒன்று தான் இந்த ட்ராப். அம்புகள் மூலயமா நிறைய ட்ராப்புகளை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ராப்புகளை யூஸ் பண்ணாங்க காட்டுவாசிங்க. அதனால் காட்டுவாசிகளை ட்ராப்பாக யூஸ் பண்ணது உண்மைதான். இன்னொன்று சர்ப்பம்னா பாம்புகள் நார்மலாகவே பழிவாங்கிற சக்தி உள்ளதாக தான் இருந்திருக்கு. இப்போயும் பெரியவங்க யாராச்சும் நல்லா பாம்பை பார்த்தா தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் பாம்புகளுக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பழிவாங்கிற சக்திகளும் ஞாபக சக்திகளும் இருந்துச்சு. அதனால் பாம்புகளை தங்களுடைய நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கான ட்ராப்பாக அக்காலத்தில் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்பயுமே நம்ம ஊரில் பாம்பை வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி நல்ல பாம்பெல்லாம் வழிபடுறோமோ அதே மாதிரி ஆஃப்ரிக்காலலாம் மலைப்பாம்பை வழிபடுவாங்க. ஸோ பாம்புகள் அக்காலத்துலேயும் சரி இக்காலத்துலேயும் சரி பாதுகாக்கிற ஒரு தெய்வமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாகர்கோவிலையும் கூட சொல்லலாம். ஸோ இன்னொன்று பசி தாகம். இந்த பசி தாகன்றது எந்த வகையில் ட்ராப்பாக யூஸ் ஆகும்னா, தங்களுடைய நாடை எதிர்க்க வர எதிரிகளை தண்ணி இல்லாத காட்டில், அதாவது சாப்பாடு இல்லாத இடத்துல வழி திருப்பி விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போன அந்த வீரர்கள் ரொம்ப நாளாக தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் பசியில் தங்களை தாங்களே கொண்டுட்டு இறந்து போயிடுவாங்க. இதையும் அந்த காலத்தில் தங்களுடைய நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கான ட்ராப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று காவல் வீரர்கள், கிராமம். நார்மலாகவே தங்களுடைய நாடு தங்களுக்கு தான் பாதுகாக்கிறதுக்காக காவல் வீரர்கள் நிறைய பண்ணுவாங்க. அதில் ஒரு வகையான ட்ராப் தான் காவல் வீரர்களை வச்சு உருவாக்குற ட்ராப். நம்ம பாகுபலியிலே கூட பார்த்துருப்போம். இந்த ஆயிரத்தில் ஒருவன் காமிச்ச இந்த 5 ட்ராப்புமே உண்மைதான், நம்ம வரலாறில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு உண்மை. இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தை தாண்டி உண்மையாகவே நம்ம வரலாறு ட்ராப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எகிப்தியர்கள் எல்லாருமே தங்களுடைய நாடு தங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனாலேயே தங்களுடைய நாட்டு அரசர்களெல்லாம் மமிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறது, விதவிதமான பிரமிடுகளை கட்டுறது, அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது, ரசாயனங்களை யூஸ் பண்ணுறது, நறுமணங்களை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வகையான விஷயந்தான் இந்த ட்ராப்பு. அதே மாதிரி அவங்க என்னென்ன ட்ராப் அப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேளுகளையும் பாம்புகளையும், அதாவது மிக கொடூரமான விஷமுடைய தேலியும் பாம்பையும் ட்ராப்பாக யூஸ் பண்ணியிருக்கதான் வரலாறு சொல்லுது. அது எந்த வகையில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெரிய குழிகளை நோண்டி வச்சுட்டு அதில் தேலையும் பாம்பையும் உள்ளே ஒரே டைமில் போட்டுருவாங்க. எதிரி நாட்டவர்கள் உள்ளே வரும்போது அந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்து அந்த பாம்புகளுக்கும் தேலிகளுக்கும் இரையாக மாறிடுவாங்க. ஆனால் ஒரு சில படங்கள் எல்லாம் இந்த தேலிகள் பாம்புகள் 200 வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு போனாலும் அந்த ட்ராப் அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி தப்பாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தேளுகளும் பாம்புகளும் ஒரே உயிரினம் தான். அதுக்கும் உணவுகள்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் 200 வருஷம் 300 வருஷம் போய் பார்த்தாலும் அங்கே அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுவே இறந்து போயிடும். அதனால் படத்தில் காட்டுறதெல்லாம் போய், ஆனால் தற்காலிகமாக ஒரு 2 நாள் 3 நாள் காண்டி இந்த வகையான ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பாறைகள், பெரிய பெரிய பாறைகள், அதாவது பெரிய பெரிய உருளை பாறைகள், அதெல்லாம் கயிறின் மூலியமாகவோ ஏதாச்சும் தடுப்பு மூலியமாகவோ அந்த இடத்துல மறைமுகமாக ட்ராப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எதிரி நாட்டவர்கள் தங்களுடைய இடத்துக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல போய் நின்னா அந்த உருளை பாறையானது உருண்டு அவங்க மேலே அவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஸோ இதையும் அந்த காலத்தில் ஒரு ட்ராப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம எதிரிகளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் உங்களை மீன் பண்ண முடியுதுன்னு எகிப்தில் நிறையா நம்பிக்கை இருந்திருக்கு.
எகிப்தியர்கள் வந்துட்டு தன்னுடைய எதிரிகளை நம்ம எவ்வளோ குழப்புறோமோ அவ்வளோவுக்கு நம்ம வெற்றின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலவே வந்துட்டு தங்களுடைய இடத்துகளில் எக்ஸாம்பிளுக்கு பிரமிடுகள்லேயே வந்துட்டு நிறைய எம்டியான ரூம்லாம் வந்து இருக்கும். அந்த எம்டியான ரூம்லாம் எதுக்குன்னா தன்னுடைய இடத்துக்குள்ளே வரவங்கள திசை திருப்பி போக வைக்கிறதுக்கும் வழி மாற வைக்கிறதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறதுக்கும் தான் அந்த எம்டி ரூம் எல்லாமே. நிறைய எம்டி ரூம்களை கட்டி நிறைய வெற்றிடங்களை வந்து கட்டி தங்களுடைய இடத்துக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி அது ஒரு வகையான ட்ராப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்னொன்று ஃபேக் டோர்ஸ், பொய்யான கதவுகளை வச்சு அவங்கள திசை திருப்பியிருக்காங்க, அவங்கள ட்ராப் பண்ணியிருக்காங்க. அந்த பொய்யான கதவுகளுக்கு கீழே பெரிய குழியை வந்து நோண்டி வச்சுருவாங்க. அந்த குழிக்குள்ளே வந்துட்டு கூர்மையான ஆயுதங்களை வந்துட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி இன்சர்ட் பண்ணி வைக்கிற மூலயமா எதிரிகள் வந்துட்டு உள்ளே வரும்போது அந்த கதவை திறக்கும் போது அதுக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்புகளும் நிறையா வச்சுருக்காங்க. இன்னும் முக்கியமான ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்ல போனால் லிம்பிரின்த் ஸ்டைல். ஸோ இதை வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வர்ற எதிரி நாட்டவர்கள் தங்களுடைய இடத்துக்குள்ளே எப்படினாலும் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த மாதிரி ஃபேக் வால்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த எம்டி ரூம் மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி தான் அவங்க கையாண்டுருக்காங்க. இதே மாதிரி மெக்சிகோலையுமே நடந்திருக்கு. மெக்சிகோவில் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்னா மயான் கிங்னு சொல்லுவாங்க. அந்த மயான் கிங்குடைய கிராண்ட் மதரான ரெட் குயின் போலார்கி அவங்களுடைய சமாதியில் இந்த அமானுஷம் இதெல்லாம் வந்துட்டு 1994 அப்போ ஆர்காலஜிஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய அந்த சமாதி இருக்க இடத்துக்கு போகும்போது அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1994 அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு அந்த ரெட் குயின் இருந்த சேம்பர், அதாவது சேம்பர்னா அவங்களுடைய சமாதி, அந்த சமாதி பெட்டி இருந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா முதல்ல வந்துட்டு அந்த இடத்தினுடைய கதவை வந்துட்டு திறந்து உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போகும்போது நிறைய வெற்றிடமாக இருந்திருக்கு. அவங்கள ஒரே குழப்பற விஷயங்கள் அங்கே நிறையா இருந்திருக்கு. அவங்க எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் நேர் வழியில் அவங்க போய்கிட்டே இருந்திருக்காங்க. போகிற வரைக்குமே அது வெற்றிடமாக தான் இருந்துச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் கடைசியில் ஒரு எண்டில் ஒரு இடம் வந்துருச்சு. அதுதான் வந்துட்டு அந்த குயினுடைய சேம்பர், அவங்களுடைய சமாதி அங்கே இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே போகும்போது அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அதில் பட்டது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான், ரெட்டு. அந்த பெயிண்டிங்ஸில் இருந்து அந்த இடம் ஃபுல்லாகவே ரெட் கலர் ஒரு பவுடரில் நிறைஞ்சு தான் இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்ஸ்லையுமே வந்துட்டு ரெட் கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த குயினுடைய சவப்பெட்டி, அந்த சவப்பெட்டி ஃபுல்லாகவே ஒரு ரெட் கலர் பவுடர் தான் இருந்துச்சு. அந்த ரெட் கலர் பவுடர் என்ன, அந்த ரெட் கலர் எதுக்கு அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்டாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அந்த ரெட் கலர் பவுடர் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஆபத்தான மினரல், சைனப்பர்னு சொல்லப்படுற ஒரு ரொம்பவே ஆபத்தான ஒரு மினரல். அந்த மினரல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பவுடரை வந்து ஸ்மெல் பண்ணாலே அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க இரத்த குழாய் வந்துட்டு உடனே நின்று போய் இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த பவுடருடைய வேலையாக இருந்திருக்கு. ஏன் அந்த ராணியுடைய அந்த சேம்பர் அந்த இடத்துல ஃபுல்லாக ரெட் பவுடர் நிறைஞ்சிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த குயினுடைய சவப்பெட்டியை திறந்து பார்த்தா அந்த குயின் வந்துட்டு மம்மிஃபிகேஷன் பண்ணப்பட்டு அங்கே இருந்திருக்காங்க. அந்த குயினை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே தங்கம், பீடி, வைடூரியம், முத்துக்கள், இந்த மாதிரி நிறைய நிறைஞ்சி ரொம்பவே காஸ்ட்லியான விலை மதிப்பான பொருட்கள் எல்லாமே அந்த சவப்பெட்டிக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அதை பாதுகாக்கணும், தங்களுடைய ராணியுடைய உடலை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி அந்த இடத்த ஃபுல்லாக இந்த மாதிரி ரெட் பவுடர் கூட்டி ஒரு ட்ராப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. ஸோ இன்னும் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத ட்ராப்லாம் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த காலத்தில் மட்டும் கிடையாது, இந்த காலத்துலேயும் இன்னும் ஒரு சில ட்ராப்பை நம்மளால் முந்தியடிக்கவே முடியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேரளாவில் இருக்க பத்மநாபன் கோயிலை சொல்லலாம். அந்த கோயிலில் 6 ரூம் மொத்தம், அதில் இருக்க அந்த ஒரு ரூமை மட்டும் ஓப்பன் பண்ண முடியல, 5 ரூமை தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரூம் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குன்றது இன்னும் யாருக்கும் தெரியாது. ஏன் அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியல. அந்த ரூமுடைய என்ட்ரன்ஸு, அந்த கதவே பார்த்தீங்கன்னா 2 பாம்பு வந்துட்டு நிற்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கே பயமாக தான் இருக்கும். ஏன் இன்னும் அதை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண நிறையா மந்திரங்கள் தேவைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் எதுவுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை. இன்னும் அதை நம்மளால் ஓப்பன் பண்ணவும் முடியல. அந்த அளவுக்கு அந்த காலத்துலேயே ராஜாக்கள்லாம் ட்ராபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஈத்துலேயும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுதான் சிங்கமும் மனிதனும் சேர்ந்த மாதிரி ஒரு சிலை, குசா கிங். அவங்களுடைய காதில் ஒரு பசில் இருக்குது. அந்த பசிலை திறந்தாதான், அந்த பசிலை வின் பண்ணாதான் அந்த கதவை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறதாகவும், அந்த லைப்ரரியில் அந்த நாட்டு மக்கள், அந்த அரசர்கள் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு ஆயுதங்கள் யூஸ் பண்ணதாகவும்,
கலை யுக்திகள் இருந்ததாகவும் அந்த காலத்தின் மருத்துவங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு புத்தகங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கிறதாகவும் அது மிகப்பெரிய உலகத்துடைய மிகப்பெரிய லைப்ரரி அதுவாக தான் இருக்குன்றதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக பொய்யான்னு இன்னும் தெரில, அதை ஓப்பனும் பண்ண முடியல. ஸோ இன்ன வரைக்கும் அதுவும் கண்டுபிடிக்க முடியாத ட்ராப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ராப், தாஜ்மஹாலையும் சொல்லலாம், தாஜ்மஹால் அண்டர் கிரவுண்ட் இன்னும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முன்னோர்கள் வீரர்களாகவும் மட்டும் இல்லை, அறிவாளியாகவும் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. இன்ன வரைக்கும் அந்த அறிவை நம்மளாலையும் பீட் பண்ண முடியல, எந்த சயின்ஸாலையும் பீட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. பாய்.